மாடிப்படி ஏறி இறங்குறது, தரையில் உட்காந்து எந்திரிக்கிறது, பஸ்ஸில் படி ஏறுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா மூட்டு வலி பிரச்சனைனால? கவலைப்படாதீங்க. இந்த முட்டு வலிக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற புலம்பல் எல்லாமே வெறும் 2 வாரத்துக்கு தான். ஏன்னா 2 வாரம் நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒர்க் அவுட்ஸ் இப்போ அடுத்து நீங்கள் ரெகுலராக பண்ணீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் வந்து உங்களால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக பண்ண முடியும். ஸோ அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே 5 எக்ஸசைஸ் தான். ஸோ அந்த 5 எக்ஸசைஸ் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் வாங்க. இந்த வீடியோவை நம்ம 2 செக்ஷனில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா, நம்ம பண்ணக்கூடிய 5 ஒர்க் அவுட்ஸ், இந்த ஒர்க் அவுட்ஸ் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆனால் இந்த ஒர்க் அவுட்ஸோட முக்கியமானது 2வது செக்ஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி நம்ம சமையல் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத விட அந்த பொருள்களை நம்மளுடைய சமையலில் எந்த சீக்வன்ஸில் நம்ம ஆட் பண்ணணும், எந்த டைமிங்கில் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ இந்த ஒர்க் அவுட்ஸை இந்த 14 டேஸில் நம்ம எப்படி பண்ணணும், அது எந்தெந்த ஒர்க் அவுட்ஸை என்னென்னைக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான ட்ரைனிங் பிளானையும் நான் ஷேர் பண்ண போகிறேன். அதனால் வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் அவுட்டுக்கு பேர் VMO ஆக்டிவேஷன். இந்த VMO அப்படின்னா வாஸ்கஸ் மீடியாலிஸ் ஒப்ளிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்பலாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம். அதாவது நம்ம தொடையில் இருக்கக்கூடிய ஒரு மசிலுடைய பேர் தான் இந்த VMO. இந்த VMO தான் நம்ம வந்து இந்த உட்காந்து எந்திரிக்கிறது, மாடிப்படி ஏறி இறங்குறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மசில். ஸோ இந்த மசில் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் அவுட்டுக்கு பேர் வந்து வால் சிட். இந்த ஒர்க் அவுட் பண்ணுறது ரொம்ப சுலபம் தான். ஒரு சவத்தை ஒட்டி இப்படி நின்றுக்கங்க. சவத்துலேருந்து ஒரு அடி டிஸ்டன்ஸுக்கு உங்களுடைய கால்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய முதுகு வந்து கம்ப்ளீட்டாக சவத்தை ஒட்டி இருக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து உட்கார போகிறோம். நல்லா பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வந்து உட்காடுறோம். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய கால்கள் தரைக்கு பேரலாக இருக்கிற அளவுக்கு நம்ம உட்காடுறது ரொம்பவே நல்லது. ஆனால் எடுத்த உடனே இவ்வளோ தூரத்துக்கு கீழே போகிறது வந்து நமக்கு கஷ்டமாக இருக்கும். முட்டில் வந்து பெயின் வரும். அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, உங்களால் எவ்வளோ தூரம் முடியுதோ அந்த அளவுக்கு, இப்போ இவ்வளோ தான் முடியுது அப்படின்னா இந்த அளவுக்கு உட்காந்துக்குங்க. உட்காந்துக்கிட்டு ஒரு 15லேருந்து ஒரு 30 செகண்ட் வந்து இதே பொசிஷனில் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ நாளைக்கு இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு 2வது நாள் முடிஞ்ச வரைக்கும் உங்களால் எவ்வளோ கீழே போக முடியுதோ அந்த அளவுக்கு கீழே போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஃபைனலாக நம்ம வந்து இந்த அளவுக்கு கீழே போகிற வரைக்கும் நம்மளுடைய கால்களை வந்து ட்ரெயின் பண்ணணும். ஸோ எந்த அளவுக்கு அதிகமான நேரம் நம்ம இந்த மாதிரி பொசிஷனில் உட்காந்துருக்கோமோ, அதாவது ஒரு 30 செகண்டுக்கு மேலே இந்த மாதிரி நம்ம உட்காந்துருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய VMO மசில் வந்து நல்லபடியாக ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ நம்மளுடைய முட்டுக்கு வரக்கூடிய இந்த மசில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகுதோ அந்த அளவுக்கு நமக்கு மாடிப்படி ஏறி இறங்குறது, உட்காந்து எந்திரிக்கிறது, இந்த மாதிரி வேலைகளை வந்து நம்ம ரொம்ப ஈஸியான முறையில் பண்ண ஆரம்பிக்கலாம். இதை வந்து ஒரு 3லேருந்து ஒரு 5 தடவை வந்து இதே மாதிரி நம்ம வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது நம்ம பார்க்கக்கூடிய எக்ஸசைஸ் நம்பர் 1. அடுத்து 2வது நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் அவுட் வந்து ஸ்டெப் அப் வித் ஸ்லோ லோயரிங். அதாவது இந்த மாதிரி ஒரு ஸ்டெப், அதாவது இந்த மாதிரி ஸ்டெப்பர் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிம்பிளாக ஒரு 1/2 அடி 3/4 அடிக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு டேபிளோ ஒரு ஸ்டூலோ அது இருந்தாலும் போதும். அல்லது நம்ம வீட்டு மாடிப்படியில் அல்லது வாசப்படியில் கூட நம்ம இந்த ஒர்க் அவுட் பண்ணலாம். இல்லை என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம இந்த ஸ்டெப்பில் வந்து இப்படி மேலே ஏறிட்டு இப்போ இங்கேருந்து வந்து ஸ்லோவாக வந்து நம்ம லோயர் பண்ணணும். ஸோ எந்த அளவுக்கு ஸ்லோவாக நம்ம கீழே போயிட்டு திருப்பி மேலே வருமோ அந்த அளவுக்கு நல்லது. ஸோ ஒவ்வொரு காலையும் நம்ம மாற்றி மாற்றி என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி மெதுவாக வந்து நம்ம லோயர் பண்ணணும். ஸோ இப்படி நம்ம லோயர் பண்ணிவிட்டு மேலே வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம தொடையில் இருக்கக்கூடிய மசில்ஸ், அதாவது நம்ம மாடிப்படி ஏறி இறங்குறதுக்கு எந்த மசில்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுதோ அந்த மசில்ஸை வந்து ப்ராப்பரான முறையில் ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஸ்லோவாக ஆக்டிவேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இதில் முக்கியமான நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, மேலேருந்து கீழே போகும்போது 4 செகண்ட் வந்து நம்ம டைம் எடுத்துக்கணும். நல்லா பாருங்கள், 1 2 3 4. கீழேருந்து மேலே வர்றதுக்கு ஒரு 2 செகண்ட் வந்து நம்ம மேலே வரலாம். ஸோ மேலேருந்து கீழே போகும்போது 4 செகண்ட், இங்கே போயிட்டு ஒரு 2 செகண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு திருப்பி 2 செகண்ட் வந்து நம்ம மேலே வரணும். ஸோ இப்படி ஒவ்வொரு காலையும் மாற்றி மாற்றி நம்ம இந்த மாதிரி இந்த ஒர்க் அவுட் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ கீழே போகும்போது நம்மளுடைய காலை வந்து கீழே ஊண்டிடக்கூடாது. இப்படி ஊண்டிட்டோம் அப்படின்னா நம்ம தொடக்கி வரக்கூடிய லோடு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் ஆயிரும். அப்போ இந்த ஒர்க் அவுட்னால நமக்கு எந்த பெனிஃபிட்டுமே கிடைக்காது. ஸோ கீழே ஊண்டிடாமல் முடிஞ்ச வரைக்கும் கீழே போயிட்டு தரையை தொடுற அளவுக்கு போயிட்டு திருப்பி மேலே வர்றது ரொம்ப நல்லது. உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் பண்ணுறதுக்கு பேலன்ஸ் அவுட் ஆகுது, அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா சைடில் ஏதாவது ஒரு சப்போர்ட், யாராவது ஒருத்தவங்களை பிடிச்சிக்கிட்டோ அல்லது வந்து இந்த மாடிப்படிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கம்பியை பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஸ்லோவாக இந்த ஒர்க் அவுட் பண்ணுறது என்றைக்குமே நல்லது. அடுத்து 3வதாக நம்ம பார்க்கக்கூடிய ஒர்க் அவுட்டுக்கு பேர் கிளாம் ஷெல். என்னடா படுத்துக்கிட்டு வீடியோ போடுறானே அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த ஒர்க் அவுட் வந்து படுத்துக்கிட்டு செய்யக்கூடிய ஒர்க் அவுட் தான். அதனால தான் நான் வந்து அந்த போஸ்ட்லேயே பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பாஸ்டரில் படுத்துட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய இந்த முனங்கால் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம இப்படி லிஃப்ட் பண்ணணும். ஸோ எப்படி இந்த நத்தையோட ஓடு திறந்து மூடுது பார்த்தீங்களா, சிப்பியோட ஓடா, ஓகே சிப்பி, அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி திறந்து இதை மூடணும். இதில் முக்கியமானது
நம்ம கீழேருந்து மேலே போகிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து 2 செகண்ட் வந்து நம்ம டைம் எடுத்துக்கணும். மேலே வந்து ஒரு 2 செகண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு மேலேருந்து கீழே போகிறோம் பாருங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். 4 செகண்ட் வந்து நம்ம டைம் எடுத்து ஸ்லோவாக கீழே கொண்டு போகணும். இது மாதிரி டப்புன்னு போட்டுறக்கூடாது, ஒர்க் அவுட்னால பிரயோஜனமே இருக்காது. மேலேருந்து கீழே போகிறதுக்கு ஒரு 4 செகண்ட் வந்து டைம் எடுத்துக்கணும். பொறுமையாக கீழே போயிட்டு ஒரு செகண்ட் வந்ததுக்கப்புறம் திருப்பி கீழேருந்து மேலே ஒரு 2 செகண்டுக்கு போகணும். 2 செகண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு திருப்பி 1 2 3 4 இந்த மாதிரி 4 செகண்ட் வந்து பொறுமையாக வந்து இதை பண்ணணும். இதை வந்து கிளாம் ஷெல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒர்க் அவுட் வந்து நம்மளுடைய அப்டக்டர் மசில்ஸ், அதாவது அவுட்ரு தை மசில்ஸை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து எஃபெக்டிவான ஒரு ஒர்க் அவுட். ஸோ இந்த ஒர்க் அவுட்டையும் நம்ம ரெகுலராக பண்ணலாம். ஸோ இந்த ஒர்க் அவுட் வந்து ஒவ்வொரு காலுக்கும் ஒரு 15லேருந்து ஒரு 20 தடவை மாற்றி மாற்றி, இந்த காலில் ஒரு 15-20 பண்ணதுக்கப்புறம் திருப்பி ஆப்போசிட் காலில் இதே மாதிரி ஒரு 15லேருந்து ஒரு 20 தடவை பண்ணுங்கள். ஒவ்வொரு காலுக்கும் ஒரு 3லேருந்து ஒரு 5 செட்டு வந்து இந்த மாதிரி நம்ம ரிப்பீட் பண்ணணும். உங்களுக்கு ஒரு வேளை இந்த ஒர்க் அவுட் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்படின்னா, அதாவது ஒரு வாரம் இதை பண்ணதுக்கு அப்புறமா என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு எலாஸ்டிக் பேண்டு, இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். இந்த எலாஸ்டிக் பேண்டு வந்து உங்களுடைய கால்களை சுற்றி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த முழங்காலை ஒட்டி இருக்கிற மாதிரி இந்த பேண்டு போட்டுட்டு இதே ஒர்க் அவுட்டை இந்த பேண்டோட சப்போர்ட்டில் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணும்போது ஒரு அடிஷ்னல் லோடு நம்மளுடைய கால்களுக்கு வர்றதுனால பார்த்தீங்கன்னா, இந்த ஒர்க் அவுட்டே இன்னுமே வந்து எஃபெக்டிவாக பண்ணுறதுக்கு இந்த பேண்ட் சப்போர்ட்டோட நம்ம இந்த ஒர்க் அவுட்டை பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்பவும் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இந்த ஒர்க் அவுட்டே நம்ம ரெகுலராக நம்மளுடைய இந்த 14 டேஸ் ப்ரோக்ராமில் ஆட் பண்ணிக்கிறது நம்மளுடைய முட்டு வலி பிரச்சனையை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து 4ஆவதாக நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் அவுட்டுக்கு பேர் வந்து சீட்டட் டெர்மினல் நீ எக்ஸ்டென்ஷன். அதாவது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி நம்மளுடைய கால்களில் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவும் வந்து எலாஸ்டிக் பேண்டோட நம்ம இந்த ஒர்க் அவுட் பண்ணுறது நல்லது. ஸோ நல்லா பாருங்கள், உங்களுக்கு இந்த வியூவிலேருந்து கரெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எலாஸ்டிக் பேண்டை வந்து 2 காலுக்கும் வந்து நடுவில் இந்த மாதிரி போட்டுக்குங்க. போட்டுட்டு ஒரு காலை வந்து தரையில் நல்லா ஊண்டி வச்சுக்கணும். இப்போ வந்து என்னுடைய வலது காலை நான் ஊண்டிட்டு இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஆப்போசிட் காலை வந்து இருங்க, நான் கொஞ்சம் பொசிஷன் மாற்றி வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு காலை, இந்த காலை நல்லா கீழே ஊண்டிட்டு இன்னொரு காலை வச்சு என்ன செய்யணும் அப்படின்னா, இது வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஸோ இந்த காலை லூஸாக விட்டிங்கன்னா இந்த காலம் ஃப்ரண்ட்டில் வர ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லாமல் இந்த காலை வந்து நல்லா அப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு இப்போ இன்னொரு காலை வந்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு 2 செகண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே இறக்கும்போது ரொம்ப முக்கியமாக ஒரு 4 செகண்டுக்கு வந்து பொறுமையாக வர்ற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ ஒரு கால் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறமா ஆப்போசிட் காலில் வந்து இதே மாதிரி வந்து பண்ணணும். ஸோ இப்படி வந்து நல்லபடியாக ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு 2 செகண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு கீழே வரும்போது ஒரு 4 செகண்ட் டைம் எடுத்து இந்த மாதிரி வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதை வந்து சீட்டட் டெர்மினல் நீ எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி ஒரு காலுக்கு நம்ம பண்ணுறத வந்து 2 கால்லையும் இப்படி நம்ம பண்ணுறத வந்து ஒரு ரெப் அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு 15லேருந்து ஒரு 20 ரெப்ஸ் வந்து நம்ம பண்ணணும். ஸோ டோட்டலாக வந்து ஒரு 3லேருந்து ஒரு 5 செட்டு இந்த ஒர்க் அவுட்ஸ் வந்து நம்ம ரிப்பீட் பண்ணுறது நம்மளுடைய தொடையில் இருக்கக்கூடிய மசில்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு ஒர்க் அவுட்டாக இருக்கும். அடுத்து 5ஆவதாக நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் அவுட்டுக்கு பேர் வந்து காஃப் ரைஸ். அதாவது இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பர்லையோ அல்லது மாடிப்படியிலையோ நம்ம வந்து என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய இந்த காலோடைய ஃப்ரண்ட், அதாவது அந்த விரல்கள் மட்டும் படுற மாதிரி நின்றுட்டு நம்மளுடைய கால்களை கீழே கொண்டு போய் நம்மளுடைய காஃப்ஸை வந்து இப்படி மேலே லிஃப்ட் பண்ணணும். அதாவது நம்மளுடைய ஹீலை வந்து எந்த அளவுக்கு நம்ம லிஃப்ட் பண்ணுறோமோ அப்போ நம்மளுடைய காஃப் மசில்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நம்மளுடைய காஃப் மசில்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஆக்டிவேட் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய முழங்கால் ஜாயிண்ட்டுக்கு வரக்கூடிய லோடு வந்து டிராஸ்டிக்கான முறையில் கம்மியாகும். ஸோ எந்த அளவுக்கு அதிகமாக நம்மளுடைய காஃப் மசில்ஸ், அதாவது நம்ம முழங்கால் ஜாயிண்ட்டை சுற்றி இருக்கக்கூடிய மசில்ஸ் எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரெங்தன் ஆகுதோ அந்த அளவுக்கு நமக்கு வரக்கூடிய முட்டு வலி பிரச்சனையிலேருந்து நம்ம சீக்கிரமாக ரிலீவ் ஆகிறதுக்கு இந்த ஜாயிண்ட்டுகளை வந்து நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். இதையுமே வந்து நம்ம ஒரு 15லேருந்து ஒரு 20 தடவை ஒரு 3லேருந்து ஒரு 5 செட்டு வந்து நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது நம்மளுடைய காஃப் மசில் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த காஃப் மசில் ஆக்டிவேட் பண்ணுறதோடு இல்லாமல் நம்மளுடைய காஃப்ஸையும் வந்து நம்ம ப்ராப்பரான முறையில் ஸ்ட்ரெச் பண்ணணும். ஸோ இதை எப்படி ஸ்ட்ரெச் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த மாதிரி நம்மளுடைய காஃபை வந்து ஒரு மேடான இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய காஃப் மசில்ஸ் வந்து ப்ராப்பரான முறையில் ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நம்ம வந்து அதை லென்த்தன் பண்ணணும். ஒவ்வொரு தடவையும் வந்து ஒரு 30 செகண்ட் இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி வந்து ஹோல்ட் பண்ணணும். ஸோ இப்படி நம்ம பண்ணும்போது நம்மளுடைய காஃப் மசில்ஸ் வந்து நல்லபடியாக ஸ்ட்ரெங்தன் ஆகும். ஸோ இதை ரெகுலராக நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய முட்டு வலி வந்து சீக்கிரமாகவே கம்மியாகிறத நீங்களே ப்ராக்டிக்கலாக வந்து ஃபீல் பண்ணலாம். அடுத்ததான் முக்கியமான கட்டத்துக்கே வரும். அதாவது இந்த ஒர்க் அவுட்ஸை நம்ம எப்போ பண்ணணும் அப்படிங்கிறத இந்த பிளானரை ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறேன், நீங்கள் இந்த வீடியோட கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறதுக்கு எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பூஸ்ட், ஒரு டானிக், ஒரு மோட்டிவேஷன் அப்படின்னு எதை வேணாலும் சொல்லலாம். 88% நம்ம சேனலை பார்க்கக்கூடிய நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதே இல்லை.
ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த சேனலை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சீக்கிரமாகவே 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அச்சீவ் பண்ணணும். அதுக்கு உங்கள் எல்லாரோடைய சப்போர்ட்டும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு பிளான் வந்து இதுக்காகவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 14 days பிளான் தான். ஸோ இந்த பிளானில் நீங்கள் ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ரேட்டிங் எவ்வளோ இருந்துச்சு, அதாவது ஆன் ஸ்கேல் ஆஃப் 10 உங்களுடைய நீ பெயின் எவ்வளோ இருந்துச்சு அப்படிங்கிறத ஸ்டார்டிங்கில் எழுதி வைங்க. இந்த 14 days பிளானில் என்னென்ன ஒர்க் அவுட்டை என்னென்னைக்கு பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி இந்த ஒர்க் அவுட்டை நீங்கள் ரெகுலராக பண்ணீங்க அப்படின்னா இந்த 14 days முடியும் போது கண்டிப்பாக ஒரு 3லேருந்து ஒரு 4 பாயிண்ட் ஆகுது உங்களுடைய அந்த நீ பெயினோட வேல்யூ வந்து கம்மியாகிறத நீங்களே ப்ராக்டிக்கலாக ஃபீல் பண்ணலாம். ஸோ இந்த 14 days பிளான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீ பெயின் அப்படின்னு நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ 14 days இதை வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து சவத்தில் ஒட்டி வச்சு ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நீ பெயினில் வந்து ஒரு டிராஸ்டிக்கான இம்ப்ரூவ்மெண்ட் வரது வந்து நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும். ஸோ ரெகுலராக 14 days பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய நீ பெயினில் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் வந்துச்சு அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.